ஆன்லைனில் என் மாமியாருக்கும் அவர்களின் உறவினர்கள் 4 பேருக்கும் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வரை ரயிலில் பயணம் செய்ய டிக்கெட் புக் செய்தேன். திரும்ப நானும் கல்பனாவும் என் மாமியாரும் அவர்களின் 4 உறவினர்களும் கோயம்புத்தூரிலிருந்து சென்னை செல்ல டிக்கெட்ஸ் புக் செய்தேன். அதேபோல் நானும் பவுனம்மாவும் சென்னையில் இருந்து கோயம்புத்தூருக்கு வருவதற்காக சனிக்கிழமை இரவு டிக்கெட்ஸ் புக் செய்தேன். என் மாமியாரும் அவர்களின் உறவினர் 4 பெண்களும் வெள்ளிக்கிழமை அன்று காலை கோயம்புத்தூர் வந்தார்கள். அவர்கள் கோயம்புத்தூரில் இருந்து சின்னூர் வருவதற்காக நான் முன்பே டாக்ஸி ஏற்பாடு செய்திருந்ததால் டாக்ஸியில் சின்னூர் வந்து சேர்ந்தார்கள். நான் வெள்ளிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை ஆகிய 2 நாட்கள் விடுமுறை எடுத்திருந்தேன். சனி ஞாயிறு எனக்கு வார விடுமுறை. அதனால் இனி நான் செவ்வாய்க்கிழமை தான் டூட்டிக்கு செல்ல வேண்டும். வெள்ளியன்று காலை என் மனைவி கல்பனாவிற்கு வளைகாப்பு விழா நடந்தது. அன்று இரவு நாங்கள் அனைவரும் கிளம்பி சென்னைக்கு சென்றோம். மறுநாள் சனிக்கிழமை காலை என் மனைவி கல்பனாவிற்கு சென்னையில் அவர்களின் உறவினர்கள் பலரையும் அழைத்து சீமந்தம் நடந்தது. அன்று இரவே நானும் பவுனம்மாவும் சென்னைக்கு கிளம்பினோம். சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் செல்வதற்காக நான் ஒரு ஆட்டோவை வரவழைத்தேன். அந்த ஆட்டோவில் நானும் பவுனம்மாவும் ஸ்டேஷனுக்கு சென்றோம். ஆட்டோவில் இருவர் உட்கார தாராளமாக இடம் இருந்தது. ஆட்டோவை மிக வேகமாக ஓட்டிச் சென்ற டிரைவர் ஒரு திருப்பத்தில் மிகவும் சட்டென்று பிரேக் பிடித்தார். அதில் நிலைகுலைந்த பவுனம்மா முன்பக்கமாக சரிந்தாள். பக்கத்தில் அமர்ந்திருந்த நான் உடனே அவளை சற்றென்று பிடித்து அவளை சீட்டில் சரியாக அமர செய்தேன். எதிர்பாராமல் கீழே விழ இருந்த பவுனம்மா அதை நினைத்து சிறிது நேரம் பதற்றமாகவே இருந்தாள். நல்லவேளை நான் பக்கத்துல இருந்ததால உங்களை அப்படியே பிடிச்சுட்டேன். நீங்க மட்டும் தனியா உட்கார்ந்து இந்த ஆட்டோல போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? பேலன்ஸ் தவறி நீங்க கீழே விழுந்தாலும் விழுந்து இருப்பீங்க என்று சொன்னேன். அதற்கு பவுனம்மா டிரைவரிடம், ஏம்பா இவ்வளவு வேகமா போற? நிதானமா போறதுதானே, இன்னும் கொஞ்சம் இருந்தா நான் கீழே விழுந்திருப்பேன் என்று சொன்னாள். டிரைவர், நீங்க எதுக்கு கவலை படுறீங்க? நீங்க கீழே விழ உங்க புருஷன் விட்டுடுவாரா? அவர் எப்படி கண் மாதிரி புடிச்சார் பாருங்க உங்கள என்று சொன்னார். அந்த டிரைவர் நானும் பவுனம்மாவும் புருஷன் பொண்டாட்டி என்று நினைத்து கொண்டிருக்கிறார். பவுனம்மா என்னை விட 12 வயது மூத்தவள். ஆனாலும் பார்ப்பதற்கு என் பொண்டாட்டி போல், எனக்கு ஜோடி போல் அவள் தோற்றம். அதனாலேயே நான் அவள் பக்கத்தில் உட்கார்ந்து வந்ததால் அந்த டிரைவர் என்னை பவுனம்மாவின் புருஷன் என்று நினைத்து விட்டார். அதற்கு பவுனம்மா எந்த மறுப்பும் சொல்லவில்லை. இவர் என் புருஷன் இல்லை என்று சொல்லுவாள் என்று நினைத்தேன். ஆனால் அவள் அப்படி சொல்லாதது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஒரு வழியாக ஸ்டேஷன் சென்று எங்கள் இருவருக்கும் நான் குளிர்சாதன வசதி கொண்ட பெட்டியில் லோயர் பெர்த் புக் செய்து இருந்ததால் இருவரும் அமர்ந்து சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தோம். அப்போது நான் அவளிடம், ஏன் சின்ன அத்தை, எதுக்கு உங்களுக்கு பவுனம்மான்னு பேர் வச்சாங்க என்று கேட்டேன். அதற்கு பவுனம்மா, நான் பொறந்தப்ப தங்க கலர்ல மினுமினுன்னு பவுன் மாதிரி இருந்தேனாம். அதனால என்னை பார்க்க வந்த சொந்தக்காரங்க எல்லாரும் பவுனு பவுனு அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். உடனே எங்க அம்மா பவுனம்மான்னு பேரு வச்சிட்டாங்க. இதுதான் என் பேரோட கதை என்று பவுனம்மா சொன்னாள். உங்களுக்கு பொருத்தமான பேரு தான் சின்ன அத்தை. நீங்க இப்பவும் பவுனு மாதிரிதான் ஜொலிக்கிறீங்க. உங்களுக்கு பொருத்தமாகத்தான் பெயர் வைத்திருக்கிறார்கள் என்ன சொன்னேன். அதற்கு என் சின்னத்தை சிரித்தாள். அது ஏசி கோச் என்பதால் அவ்வளவாக கூட்டம் இல்லை. நானும் அவளும் எதிரெதிர் இடத்தில் படுத்துக்கொண்டோம். எனக்கு எதிரில் படுத்து கொண்டிருந்த பவுனம்மாவை நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு வழியாக கோயம்புத்தூர் வந்து இறங்கி அங்கிருந்து குன்னூர் செல்வதற்காக பஸ்ஸில் ஏறி அமர்ந்தோம். பஸ்ஸில் பவுனம்மா பக்கத்திலேயே நான் அமர்ந்து கொண்டேன். அதை என் சின்ன மாமியார் கண்டு கொள்ளவில்லை. தள்ளி உட்காருங்கள் என்று எதுவும் சொல்லவில்லை.
பவுனம்மா மலைகளின் அழகை ரசித்து, ரொம்ப அழகா, சூப்பரா இருக்கு ஊரு என்று சொன்னாள். குன்னூரில் பஸ்ஸிலிருந்து இறங்கி ஆட்டோ எடுத்து கொண்டு சின்னூருக்கு நானும் பவுனம்மாவும் பயணம் ஆனோம். வீட்டை அடைந்ததும் இந்த வீட்டில் நானும் என் சின்ன மாமியாரும் மட்டும் ஒன்றாக இருக்கப் போகிறோம் என்ற நினைப்பே எனக்கு ஆனந்தத்தை அளித்தது. நான் என் சின்ன மாமியாருக்கு வீட்டில் எல்லாம் சுற்றி காண்பித்தேன். என் சின்ன அத்தைக்கு வீடு மிகவும் பிடித்திருந்தது. அந்த சூழ்நிலையும் மிகவும் பிடித்திருந்தது. மிகவும் அழகாக இருப்பதாக சொன்னாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை நாங்கள் திரும்பியதால் எனக்கு விடுமுறை. நாளை திங்கட்கிழமையும் நான் விடுமுறை எடுத்திருந்தேன். ஆக நான் 2 நாள் கழித்து செவ்வாய்க்கிழமை தூட்டிக்கு சென்றால் போதும். நான் குளித்துவிட்டு வந்து ஏதாவது டிபன் செய்கிறேன் என்று என் சின்ன மாமியார் சொன்னாள். சரி சின்ன அத்தை என்று சொன்னேன். என் சின்ன அத்தை குளித்துவிட்டு வந்த பிறகு நான் குளிக்கப் போனேன். குளித்து முடித்து நான் திரும்பி வந்தபோது எனது அத்தை கிச்சனில் டிபன் செய்து கொண்டு இருந்தாள். என்ன செய்றீங்க சின்ன அத்தை என்று கேட்டேன். இட்லி தோசை எல்லாம் இப்ப செய்ய முடியாது. மாவு இல்ல, அதனால ரவா இருந்தது வீட்டில, அதை வைத்து இப்ப உப்புமா செஞ்சுட்டேன். உங்களுக்கு பரவாயில்லையா என்று கேட்டாள். எதுவா இருந்தாலும் எனக்கு பரவால்ல அத்தை, உங்களுக்கு ஓகே தானே என்று கேட்டேன். பின் இருவரும் சாப்பிட்டோம். அப்படி சாப்பிடும்போது நான் என் சின்னத்தை பவுனம்மாவையே பார்த்து கொண்டு சாப்பிட்டேன். என்ன அப்படி பாக்கறீங்க, என்னை புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க என்று கேட்டாள் பவுனு. அதற்கு நான், ஆமாம் சின்ன அத்தை, நான் இப்ப உங்கள புதுசா தான் பார்க்கிறேன். இப்ப என் மனசு என்கிட்ட இல்ல. அந்த ஆட்டோ டிரைவர் சட்டுன்னு பிரேக் போட்டார் இல்லையா, அப்ப நீங்க கீழே விழுகிற மாதிரி தள்ளாடுனீங்க இல்லையா, அப்ப உங்கள பிடிப்பதற்காக நான் உங்களை பிடிச்சதிலிருந்து எனக்கு மனசு தடுமாறுது, தள்ளாடுது. உங்கள சுத்தி சுத்தி வருது. என்னடா இப்படி சொல்றான்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க என் பொண்டாட்டியா இருக்க கூடாதான்னு நினைக்கிறேன் என்று அப்பாவியாக முகத்தை வைத்து கொண்டு சொன்னேன். சரி சரி, நேத்து வரைக்கும் கல்பனா பொண்டாட்டி, இன்னைல இருந்து கல்பனாவோட சித்தியான நான் பொண்டாட்டியா? நான் உங்க பொண்டாட்டியா இருந்தா என்ன பண்ணுவீங்க என்று பவுனம்மா கேட்டாள். அதற்கு நான், நீங்க மட்டும் என் பொண்டாட்டியா இருந்தா நான் உங்கள லவ் பண்ணுவேன், உரிமையோடு உங்களை தொடுவேன் என்று சொன்னேன். அதை கேட்டதும் சிரித்துக்கொண்டே, பவுனம்மா இதெல்லாம் பொண்டாட்டியா இருந்தாதான் பண்ணுவீங்களா? பொண்டாட்டியா நான் இல்லன்னா இருக்க மாட்டீங்களா என்று கேட்டாள். அதற்கு நான், நீங்க மட்டும் ஓகேன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், உடனே நான் உங்களை எதுவும் செய்வேன், எனக்கு தெரிந்த அத்தனையும் நான் செய்வேன் என்று சொன்னேன். நான் சொல்லுவதை அவள் கோபித்து கொள்ளாமல் கேட்டதால் எனக்கு இன்னும் தைரியம் வர, சின்னத்த நான் உங்களை எப்ப முதலில் பார்த்தேனோ அப்ப இருந்தே உங்க மேல எனக்கு ஆசை. ஆனா அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கான சந்தர்ப்பமும் வரவே இல்லை. சில நாள்ல உங்க நினைப்பு எனக்கு வந்துரும். சின்ன அத்தை, நீங்க மட்டும் எனக்கு கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்று சொன்னேன். நான் ஒன்னு சொல்லட்டுமா என்று பவுனம்மா கேட்டாள். சொல்லுங்க அத்தை என்று சொன்னேன். எனக்கும் உங்க கூட இருக்கணும்னு ரொம்ப நாளா ஆசைதான். என் புருஷனை நான் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் எந்த ஆம்பளையையும் நினைக்கல. ஆனா நீங்க என்னை பார்க்கும் போதெல்லாம் நீங்க பார்த்த பார்வையிலேயே உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுகிட்டேன். என்னை விரும்புற உங்களுக்கு என்னையே கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா நீங்க என் அக்கா மக கல்பனாவோட புருஷன். அதனால நாமளே நம்ம அக்கா பொண்ணுக்கு சக்களத்தியா போக வேண்டாம்னுதான் கம்முன்னு இருந்தேன். ஆனாலும் காலமும் சூழ்நிலையும் நம்ம 2 பேரையும் இப்ப ஒன்னா சேர்த்து இருக்கு. அதனால கல்பனா திரும்பி வர வரைக்கும் நான் உங்களுக்கு பொண்டாட்டியா இருக்கேன். அதை கேட்டு ஆனந்தமான நான், அத்தை 6 மாதங்கள் நீங்க என் கூட இருக்கிற ஒவ்வொரு நாளும்
நான் உங்களுக்கு மறக்க முடியாத நாளாக இருக்க செய்வேன். அதன்பின் என் சின்னத்தையை கூட்டிக் கொண்டு என் பெட்ரூம் சென்று